மா இங்க ஆளை காணும். பசிக்குது, சாப்பிடலான்னு பார்த்தா ஆளை காணும். இன்னும் சமைக்கவே இல்லையா? மா மா ஏய், இன்னும் சமைக்காம இங்கே உட்காந்துருக்க? ஏன் உம்முன்னு இருக்க? பேசாம போங்க. ஏன் ஏத்த வீட்டுக்காரவங்க அவங்க வீட்டுக்காரு 2500 ரூபாய்க்கு ஸ்டோன் புடவை வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா? நீ ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்து வந்துருக்கீங்க. அவ்வளவுதானே? ஸ்டோன் புடவைக்கு இல்லைன்ட்டா இப்படி உட்காந்துருக்க உம்முன்னு? பின்ன ஒரு 10 நிமிஷம் இரு, நான் வாங்கிட்டு வரேன் பாரு. அம்மா சூப்பர் புடவை, ஸ்டோன் புடவை. அதை விட இது ரொம்ப காஸ்ட்லி. 3000 ரூபாய். இது சந்தோஷம் தானே? இன்னும் உனக்கு சந்தோஷம் இதுவாகலையா? பக்கத்து வீட்டுக்காரு அவங்க பொண்டாட்டிக்கு 2 சவரன்ல செயின் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆனா நீங்க ஒரு மூக்குத்தி கூட வழி இல்லை. செயின் தானே? செயினுக்கு பதில் நம்ம நெக்லஸா வாங்கி தரேன் பாரு உனக்கு. அப்பயாவது திருப்தி ஆகுயா இல்லையா? வாங்கிட்டு வந்து சொல்லுங்க. சரி இரு, ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் போரு, நான் வாங்கிட்டு வந்துறேன். ஓகே தானே? ஹாப்பி தானே? இன்னும் உனக்கு திருப்தி ஆகலையா? அவங்க வீட்டுக்காரு கேட்கும் போதெல்லாம் காசு கொடுப்பாரு. நீங்க 5-10 கொடுக்கறதுக்கே பிஸ்னாத்தனமா இருக்கிறீங்க. அவ்வளவுதானே? அதையும் செஞ்சிருவோம், விடு. அம்மா இந்தா வச்சுக்க. அவன் வீட்டுக்கார பணம் கொடுத்தான்னு சொன்னல, இந்தா அதையும் நான் உனக்கு குறை வைக்கல, வச்சுக்க செலவுக்கு. சரி ரைட்டு, நான் வரட்டா? என்னது? ஆமா என்னங்க? ஆமா, வீட்டுக்கார எல்லாம் வாங்கி கொடுத்தான், பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்திட்டான். அவன் இப்போ வேற பொண்ணை கூட்டிட்டு போயிட்டான். நானும் அதே மாதிரி செய்யணும்ல, அப்பதானே நீ சந்தோஷப்படுவ. ஏங்க என்னங்க, சும்மாதான் வாங்க. இல்ல 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 விடு, நான் போறேன்.